ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். இளநரை பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்றத நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நிறைய பேருக்கு இளம் வயதிலேயே இந்த நரைமுடி பிரச்சனை இருக்குங்க. இதற்கு சிம்பிளா நம்ம என்ன செய்யலான்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்டர்னலா நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே நீங்க கரெக்டா சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இளநரை பிரச்சனை மாற ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல நம்ம சாப்பிடக்கூடியது விட்டமின் சி நிறைந்த உணவுகள். ஸோ ஆரஞ்சு, இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்க சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது இரண்டாவதாக இந்த புதினா இலைகள். இந்த புதினா இலைகள்ல அதிகமான இரும்புச்சத்து இருக்குங்க. ஸோ இந்த புதினா இலைகளோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து நீங்க ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். நம்பர் 3 ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ டெய்லி ஒரு 1/2 டீஸ்பூன் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் பவுடரை நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம். இது சாப்பிடும்போது ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். இளநரை வராமல் இது தடுக்குது. நம்பர் 4 என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை. ஸோ கறிவேப்பிலையை அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு உருண்டையாக எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலில் கலந்து இதை குடிச்சிக்கிட்டே வாங்களேன். ரிச் அயன் சோர்ஸ் இது அப்படின்னே சொல்லலாங்க. கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் இது நமக்கு குணமாக ஆரம்பிச்சிடும். நம்பர் 5 ஸோ 5வது நம்ம என்ன செய்யணும்னா சீரகாதி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்கு. இதை சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்தம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ பித்தத்தினால தான் நிறைய பேருக்கு நரைமுடி பிரச்சனை வருது இல்லைங்களா? ஸோ இதை டெய்லி ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்நீரில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்களேன். நரைமுடி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.